இந்த மந்த்லி கேண்டில் முடியணும்னா இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது, க்ளோஸ் ஆகணும் இந்த மாதத்துக்குள்ளே. இந்த லெவல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பிரேக் ஆகிருக்கு. இங்கே ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது 22,650ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இதில் வந்து கரெக்ஷன் வந்து ஏபிசி இந்த 3 கரெக்டிவ் வந்திருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஃபுல்லாக இந்த கேண்டல் வீக்லி கேண்டல் வந்து பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டல் வந்து டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. அதாவது இந்த இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி மந்த்லி கேண்டில் சொன்ன மாதிரி இது இந்த இந்த ஜோன் வந்து இங்கே ஒரு ட்ரா பண்ணியிருக்கிறேன் இல்லையா, இது வந்து பிரேக் ஆகணும். இந்த லெவல் கிட்டத்தட்ட 23,500 லெவல் பிரேக் ஆகி இந்த சேனலும் பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணால் கொடுக்கலாம். அதில் டே சார்ட்டில் பார்க்கலாம். டே சார்ட்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இன்சைடு சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு. இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. 350 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரத்தில். சப்போஸ் டவுன் சைடு வந்து இது பிரேக் ஆச்சுன்னா 22,500 வரைக்கும் வர்றதுக்கும் உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துல இந்த வேவ் முடியுது, இன்னும் முடியறதுக்கான இன்னும் கொஞ்சம் வந்தாலும் வரலாம், கீழே வரலாம். ஏன்னா 0.618 இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிருக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவல் வந்து 22,500 தான் இருக்குது. இந்த லெவல் வரும். ஆனால் இது பிரேக் ஆன 22,500 இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து 21,860 இந்த லெவல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 23,136 நெக்ஸ்ட் லெவலும் 23,260 இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைடு. டவுன் சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 22,800 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா 22,500 வரும்.